ப்ரோ, நான் ஆன்லைனில் வந்து நிறைய கோர்ஸ் லேர்ன் பண்ணலான்ட்டு இருக்கேன். என்கிட்ட டைம் நிறையா இருக்குது, பட் மணி இல்லை. ஃப்ரீயாக ஏதாவது கோர்ஸ் இருக்குமான்னு சொல்லிட்டு யூடியூப் கமெண்ட்ஸ்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் கேட்டிருந்தீங்க. ஸோ நீங்கள் கேட்டிங்க, உங்களுக்காக ஒரு 6 ஃப்ரீ ஆன்லைன் கோர்ஸ் இந்த வீடியோவில் அப்படியே சொல்லியிருக்கேன். ஸோ அந்த 6 கோர்ஸ் என்னென்ன, அது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும், அந்த கோர்ஸில் என்னெல்லாம் நீங்கள் கற்றுப்பீங்க, அதுக்கு எவ்வளோ டைம் ஆகும், யாருக்கு அது செட் ஆகும்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்லி அந்த 6 கோர்ஸை ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜஸ்ட்டு மொபைல் வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் போட்டு ரிலாக்ஸாக உட்காருங்க. வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே ஆரம்பிக்கலாங்களா? கோர்ஸ் நம்பர் 1, கூகுளோட ஐடி சப்போர்ட் ப்ரொஃபஷனல் கோர்ஸ். இந்த கோர்ஸில் ஒரு ஐடி சப்போர்ட் ஒர்க் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து உங்களுக்கு என்னெல்லாம் தெரியணும், எப்படி போகணும்னு சொல்லிட்டு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக கிடச்சிரும். இதில் உங்களுக்கு என்னெல்லாம் கவர் பண்ணுறாங்க அப்படின்னா, கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங், சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த மாதிரி ஒரு ஐடி சப்போர்ட் ஒர்க் நீங்கள் போகணும் அப்படின்னா அதில் என்னெல்லாம் தெரியணுமோ அது எல்லாத்தோட ஃபண்டமெண்டல்ஸும் ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம். இந்த கோர்ஸில் மொத்தம் 26 மாடியூல் இருக்க போது 6 மந்த் வரைக்கும் டியூரேஷன் கொடுத்துருக்காங்க. வீக்லி வந்து 10 ஹவர்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது கம்ப்ளீட்லி ஒரு ஃப்ரெஷராக நீங்கள் பிகினராக உள்ள போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி என்னெல்லாம் தெரியணுமோ எல்லாமே ப்ராப்பராக இருக்கும். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் எல்லாமே வந்து ஒரு ஃப்ரெஷருக்கு பிகினர் உள்ளே போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படுமோ அதே மாதிரி தான் சொல்லியிருக்கேன். தென் கோர்ஸ் நம்பர் 2, ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இதில் நீங்கள் வந்து கம்ப்ளீட்லி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, எஸ்இஓன்னா என்ன, எங்கெல்லாம் போகுது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எங்கே யூஸ் ஆகுது, மார்க்கெட்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்னெல்லாம் தெரியணுமோ எல்லாத்தோட ஃபண்டமெண்டல்ஸ் ஈஸியாக அதை கற்றுக்கலாம். இதில் உங்களுக்கு டிஜிட்டல் கரேஜ்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூ கிடைக்கும். சர்ச்னா என்ன, சர்ச் ஆட்ஸ்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் என்ன மாதிரிலாம் ஒர்க் இருக்கும், கான்டென்ட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபண்டமெண்டல்ஸ்லாம் வந்து அது மேக்ஸிமம் கற்றுக்கலாம். அண்ட் முன்னாடியே சொல்லிடுறேன், இது ஜஸ்ட் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மட்டும்தான். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து பேசிக்ஸில் ஜஸ்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னெல்லாம் தெரியணுமோ அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ இது கற்றுக்கிறதுக்கு வந்து நீங்கள் 40 ஹவர்ஸ் ஆஃப் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவுமே வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லி தாங்க. ஒரு ஃப்ரெஷராக வந்து நீங்கள் இந்த ஃபீல்டுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேசிக்ஸாக என்னெல்லாம் தெரியணுமோ எல்லாமே இதை பார்த்தா கிடச்சிடும். கோர்ஸ் நம்பர் 3, ஆண்ட்ராய்டு பேசிக்ஸ் பை கூகுள். இன்கேஸ் நீங்கள் ஆண்ட்ராய்டு டெவலப்பர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற ஒரு கோர்ஸ் தான் இது. இதில் வந்து ஒரு ஆண்ட்ராய்டு டெவலப்பர் ஆகிறதுக்கு என்னெல்லாம் தெரியணுமோ அதோட பேசிக்ஸ் எல்லாமே ப்ராப்பராக இருக்குது. லைக் ஆண்ட்ராய்டோட யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும், அதை எப்படி டெவலப் பண்ணணும், என்ன மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டிஸ் கொடுக்கணும், எப்படி யூசர் இன்புட் வாங்குறது, மல்டி ஸ்க்ரீன் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது. நீங்கள் ஆண்ட்ராய்டு டெவலப்பர் ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்து என்னெல்லாம் தெரியணுமோ அதோட பேசிக்ஸ் எல்லாம் இது கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் 10 ஹவர்ஸ் per வீக் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து அப் டு 3 months வரைக்கும் போகும். இன்கேஸ் நீங்கள் முன்னாடி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அட்வான்ஸ் லெவல் கற்றுக்கிட்டு யூ கேன் ஸ்டார்ட் ஒர்க் ஆன் த ப்ராஜெக்ட்ஸ். ஸோ நீங்கள் ஆண்ட்ராய்டு டெவலப்பர் ஆகணும் அப்படின்னா இந்த கோர்ஸ் செக் பண்ணி பாருங்கள். நம்பர் 4, கூகுள் யூஎக்ஸ் டிசைன் கோர்ஸ். இதில் லெட்ஸ் சே நீங்கள் வந்து யூஎக்ஸ் டிசைன் ஃபீல்டில் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து யூஎக்ஸ்னா என்ன, அந்த யூஎக்ஸில் என்னெல்லாம் இருக்கும், எப்படி பண்ணணும், எப்படி ரிசர்ச் பண்ணுறது, என்ன டிசைன் ப்ராசஸ், எந்த மாதிரி போகணும், ஃபிக்மானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கான எல்லா ஐடியாவுமே இதை கண்டிப்பாக கிடைக்கும். இதை யூஸ் பண்ணி பர்சனலி நானும் லேர்ன் பண்ணியிருக்கேங்க. இதில் வந்து ப்ராப்பர் யூஎக்ஸ் எப்படி இருக்குங்கிறதுக்கான பேசிக்ஸ்லாம் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் இந்த ஃபீல்டுக்குள்ள வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக ஸ்க்ராட்ச்லேருந்து அட்லீஸ்ட் இன்டர்மீடியட் லெவலுக்காவது கிடச்சிரும். இதை நீங்கள் ஃபுல்லாக லேர்ன் பண்ணுறதுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 months டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் அதில் வந்து தியரிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு 1 month இல்லை 20 daysலேயும் முடிச்சிடலாம். அது எல்லாமே வந்து ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் கம்ப்ளீட்லி அட்லீஸ்ட் ஒரு சின்ன ப்ராஜெக்டாவது பண்ணுறதுக்கு உங்களுக்கு அட்லீஸ்ட் 2-3 months ஆகும். கோர்ஸ் நம்பர் 5, ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட். இன்கேஸ் நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்னா என்ன, அது எங்கே யூஸ் ஆகுது, யாருக்கு யூஸ் ஆகுது, எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான பேசிக்ஸுமே இந்த கோர்ஸில் இருக்கும். இது வந்து யூடெமி பிளாட்ஃபார்மில் இருக்குது. இதில் வந்து சிஎஸ்எஸ், HTML, ஜாவாஸ்கிரிப்ட், ஜேக்வரின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் என்னெல்லாம் தேவைப்படுமோ எல்லாத்துக்குமான ஒரு பேசிக்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக அது கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதை வந்து ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு செட் ஆகுமா ஆகாதா என்னென்னு பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கலாம். தென் கோர்ஸ் நம்பர் 6, DSML கோர்ஸ். இதில் வந்து டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், டேட்டா அனாலிட்டிக்ஸ் இந்த மாதிரிலாம் ஃபுல்லாக கவர் பண்ணுறாங்க. இதுவுமே வந்து யூடெமி பிளாட்ஃபார்மில் தான் இருக்குது. இதில் உங்களுக்கு வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங்கோட பேசிக்ஸ் என்ன, டேட்டா அனாலிட்டிக்ஸ்னா என்ன, டேட்டா விஷுவலைசேஷன்னா என்ன, டேட்டா மாடலிங்னா என்னன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்லி அந்த டேட்டா சயின்ஸ்க்கும் மிஷின் லேர்னிங்க்கும் உங்களுக்கு என்னெல்லாம் தெரியணுமோ எல்லாமே இது ஃபுல்லாக கவர் பண்ணுறாங்க. இது ஒரு ஷார்ட் கோர்ஸ் தான். நீங்கள் ஓவராலாகவே ஒரு 8 hours ஸ்பெண்ட் பண்ணால் போதும். ஜஸ்ட் நீங்கள் பேசிக்ஸ் எல்லாமே இதை கற்றுக்கலாம். இதை வந்து யூடெமியில் more than 1,20,000 பீப்புளுக்கு மேலே யூஸ் பண்ணிருக்காங்க. அவ்வளோ பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ உங்களுக்கும் இந்த டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த கோர்ஸ் சூஸ் பண்ணலாம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 6 கோர்ஸில் வந்து நீங்கள் எந்த கோர்ஸ் சூஸ் பண்ண போகிறீங்க, எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ அதில் ஏன் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ சொல்லியிருக்க எல்லாமே வந்து ஒரு பிகினருக்கான, ஃப்ரெஷருக்கான ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் தெரியறதுக்கு மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இந்த கோர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு இந்த கோர்ஸ்லாம் பிடிச்சிருக்கு, இது வந்து எனக்கு பக்காவாக இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பண்ணிட்டு செல்ஃப் லேர்ன் பண்ணுறீங்களோ இல்லை வந்து இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணுறீங்களோ எது வேணால் பண்ணி அந்த ஃபீல்டுக்குள்ளே ஈஸியாக நீங்கள் போயிடலாம். ஸோ நான் சொன்ன கோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல்டோட ஃபண்டமெண்டல்ஸ் மட்டும் உங்களுக்கு கிடச்சிரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படுச்சு அப்படின்னா அந்த வீடியோ ஷேர் எடுத்து
அண்ட் எப்போ சொல்கிற மாதிரி ஸ்டே ஹெல்த்தி, பி ஹாப்பி, தி வேர்ல்ட் இஸ் யுவர்ஸ், ஜஸ்ட் டு வாட் எக்ஸைட்ஸ் யூ. பை.